தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரிய ஆற்காடு லூத்தரன் திருச்சபை இறை மக்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆற்காடு லூத்தரன் திருச்சபை நமக்கு ஒரு அருட்கொடை. இந்த காலகட்டத்திலே சிறப்பாக இந்த வருடம் 2026 வருடம் ஆற்காடு திருச்சபையின் ஒரு பொன் ஆண்டாக, ஒரு புதுமை ஆண்டாக, ஒரு சிறப்பான ஆண்டாக இருப்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். நம்முடைய ஆற்காடு திருச்சபைக்கென்று ஒரு பேராலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சித்து இப்பொழுது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், பல சிரமங்கள், பல பேர் மறைந்து போயிருக்கிறார்கள். இந்த திருக்காட்சியோடு இருந்தவர்கள் பல பேர் இல்லாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலங்களிலே, கடவுள் ஏற்ற காலத்திலே அவைகளை திருச்சபை தலைவர்களை உருவாக்கி அதை கட்டுவதற்கான முயற்சி எடுக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஆகவே நான் ஆண்டவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். இதனுடைய துவக்க விழா நாளை தினம் மேல்பட்டாம்பாக்கம் ஆலய வளாகத்திலே நடைபெற இருக்கிறது. நாளை தினம் காலை 10:30 மணிக்கு சிறப்பாக இந்த புதிய ஆலய கட்டுமான துவக்க விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த துவக்க விழாவிலே சிறப்பாக அனைத்து திருச்சபை மக்களும், அனைத்து ஆயர் மக்களும், அனைத்து நிறுவனங்களும், அனைத்து மருத்துவமனை ஊழியர்களும், நம்ம திருச்சபை சார்ந்திருக்கிற ஊழியர்கள், சிறப்பாக பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், இளையோர் இறைப்பணி, சிறுவர் பணி செய்கிற சிறு பிள்ளைகள் திருப்பணியை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த பணி துவக்க விழாவிலே, இந்த கட்டிடப்பணி துவக்க விழாவிலே உங்களை வரும்படி அன்புடன் நான் பேராயராக அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, தூரத்தில் இருக்கக்கூடிய மலைப்புற ஊழியங்கள், மற்ற தனித்தால் ஊழியங்கள், இப்படி செய்கிற அனைத்து மக்களும் இதில் கலந்து கொண்டால் சிறப்பு என்று நான் எண்ணுகிறேன். நாளை தினம் ஒரு முக்கியமான நாள். கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு இணங்க இது புதிய எருசலேமாக மாற வேண்டும். புதிய சியோன் மலை மீது கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயத்தைப் போல அநேக மக்களுக்கு இது புனித தலமாக மாற வேண்டும். அநேக சமயங்கள் இங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு பேராயருடைய இந்த பேராயத்தினுடைய சிறப்பாக இந்த நிகழ்வுகளோடு உதவி தலைவர், செயலாளர், பொருளாளர், சொத்து அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள், அதைத் தொடர்ந்து ஆளுங்குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்டட பொறியாளர் துறை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாரும் இணைந்து இந்த பணி துவக்கத்துக்கான திட்டமிடலை செய்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வாருங்கள், சிறப்பாக வாழ்த்துங்கள், இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.